ஹாய் கைஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் பண்ணுறது ஒரு ஒரு செமையான நான் எப்பவுமே நாட்டுக்கோழி எடுத்து பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. நான் இப்போ நாட்டுக்கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி மஞ்சத்தூள் வச்சு கழுவிட்டு இதான் எங்கள் நாட்டுக்கோழி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மற்ற கோழியை விட இது நல்லா சத்தானது. ஸோ இந்த நாட்டுக்கோழியை பக்காவாக கொஞ்சம் சால்ட்டும் தண்ணியில் நாட்டுக்கோழி அப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நாட்டுக்கோழி இதை கொஞ்ச நேரம் பாயில் பண்ணுறோம். இப்போ பாயில் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் மீன் வயல் அது பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இதோட டேஸ்ட் முடியும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேரலில் இன்னொரு கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சிலர் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்களா, ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அது சூடான ஓரளவு கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் அது ஹீட் ஆயிரும். நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் ஓரளவு இதான பிறகு கொஞ்சம் பபிள்ஸ் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கடுகு போட்டு விட்ருங்க. மீன்வாயில் ஒரு தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் ஒரு இதில் வெட்டி வச்சுருங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த கடுகு வெடிக்கக்கூடிய ஓரளவு தருவாயில் இருக்கும்போது இந்த இதை அப்படியே நீங்கள் இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இது நல்லா போட்டிருக்கிறது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். நாட்டுக்கோழி பண்ணி கொஞ்சம் ரைஸை வச்சு சாப்பிட்டா பேச்சுலர்ஸ்க்கு இருக்கும்போது ஈஸியாக ஒரு நாட்டுக்கோழியும் ஒரு கொஞ்சம் ரைஸும் வச்சு அது குழம்பாக வச்சு சாப்பிடும்போது நல்லா ஒரு சுவையாக இருக்கும். அதுதான் இப்போ நான் பண்ணக்கூடிய பிளான். ஸோ இது நல்லா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கோம். நல்லா இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இவையில் நம்ம நாட்டுக்கோழி வச்சுருக்கிறது பாயில் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்திங்களா, மற்ற கோழி சாதாரண பாய்லர் கோழியோட இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரி கோழி எடுத்து நீங்கள் பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும். நான் இதில் கொஞ்சம் நாட்டுக்கோழி வாங்கும்போதே லெக் பீஸ் தனியாகவும் கொஞ்சம் மற்றதெல்லாம் பீஸ் மாதிரி பண்ண சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் இது போல் ஓரளவு நமக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வெங்காயம் இதெல்லாம் நல்லா அந்த இதில் இதாகட்டும். நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா பாயில் ஆகட்டும் அப்படின்னு. பாயில் இதில் கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பும் போட்டிருக்குது. நல்லா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே ஓரளவு நல்லா கிண்டி விட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய்,
தக்காளி இதெல்லாம் வச்சு லைட்டாக இது பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் நல்லா வந்துடுச்சுன்னா நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த பாய்லர் இதை வச்சு இந்த சூப் இது தண்ணி எடுத்து சில பேர் சூப்பாக எடுத்து கூட நம்ம இந்த நாட்டுக்கோழி சூப் குடிக்கலாம், கொஞ்சம் பெப்பர் போட்டு. அதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸு. ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவு வெந்துருச்சு. இதை எடுத்துக்கோங்க, எடுத்து இதில் போட்டுக்குவோம். பாயில் ஆகிட்டுருக்க இதில் நம்ம அப்படியே போட்டுருவோம். இந்த இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாயில் ஆன இதுலேயே நம்ம வச்சுருந்த அந்த காளி கொஞ்சம் எண்ணெய் வச்சு இதை லைட்டாக போட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் லைட்டாக ஊற்றிக்குவோம், கொஞ்சோண்டு. ஸோ இது பாயில் ஆகிட்டுருக்குது. மீன்வைல் ரெடிமேடாக நமக்கு இந்த ஆச்சி சிக்கன் மசாலா இது கிடைக்கும். ஸோ கடையில் இதுக்கு வாங்கிக்கோங்க. இதை கொஞ்சம் போட போகிறேன், ஆச்சி சிக்கன் மசாலா. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதையும் வச்சு நல்லா கிண்டிக்குங்க. கொஞ்சம் மசாலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுங்க, தேவையான அளவு. இது அரௌண்ட் 850 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கு. அப்படியே பேரலாக கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் காரத்துக்குன்னு. ஸோ அது பேரல் ஆகிட்டு இருக்குது. ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் லைட்டாக தூவிக்க போகிறேன். ஏன்னா மல்லி நான் ஆட் பண்ணல, அதனால் கொஞ்சோண்டு மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்கு லைட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் ரைஸும் வச்சுட்டு இந்த இதையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் நான். ஸோ திஸ் இஸ் ஈஸி, just try it at home. Thank you.